ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு நாள். என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு தெரியல. சரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு நல்லா மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சேன். இந்த ஒரு கப்பில் உளுந்து எடுத்துக்கலாம். செஞ்சேன், ஓரளவு செஞ்சுட்டேன், வந்தது. இந்த ஒரு கப் ஃபுல்லாக உளுந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து அலசிட்டு ஊற வைக்க போகிறோம். அதாவது எதில் ஊற வைக்க போகிறோம்னா பீட்ரூட் ஜூஸில் தான் ஊற வைக்க போகிறோம். பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துட்டு அப்புறம் இந்த இதை அலசுறோம் இல்லையா, அலசிட்டு இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு பீட்ரூட் ஜூஸை வந்து இதில் ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அலசிக்கலாம். இப்போ வந்து நல்லா அலசி வச்சுட்டேன், தண்ணியை இருத்துட்டு அலசி வச்சுருக்கேன். இப்போ பீட்ரூட்டை எடுத்துகிட்டு ஒரே ஒரு பீட்ரூட் போதும், எடுத்துகிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே நம்ம அரைச்சிடலாம்ப்பா. இந்த அளவு பெருசாக கட் பண்ணாலே சரியாக இருக்கும். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இதை வந்து நல்லா நம்ம வடிகட்டி வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம்ப்பா. இப்போ வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து தேவையான அளவு உளுந்தில் இதை சேர்த்து நம்ம உளுந்தை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் கலராக கிடைக்கும். இப்போ வந்து ஒரு கப் பாகுக்காக நம்ம வந்து எதில் உளுந்து எடுத்தோமோ அதே ஒரு கப்பில் இந்த ஜூஸை வந்து எடுத்து வச்சிட்டேன், பீட்ரூட் ஜூஸை பாகு காய்ச்சறதுக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் இந்த உளுத்தம்பருப்பு அந்த பீட்ரூட் தண்ணியிலேயே ஊறட்டும்பா. நீங்கள் கலர் சேர்க்காமல் ஜாங்கிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸு தண்ணி கம்மியாக சேர்த்து இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா டார்க்காகவே இது பண்ணலாம். நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து கலரை வந்து தண்ணியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தேன். நீங்கள் கேரட் வேணும்னாலும் இது பண்ணிக்கலாம், மாதுளை ஜூஸ் வேணும்னாலும் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம்ப்பா. குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேயே என்ன வேலை தெரியுமா, ஜாங்கிரி செய்ய போகிறேன். குட்டி குட்டி ஜாங்கிரி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். காலையில் ஏஞ்சோன்னு என்ன பண்ணேன், உளுந்து வந்து நல்லா அலசிட்டு வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்து பீட்ரூட் ஜூஸில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கலர் போடாமல் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது. பாகுக்குமே என்ன பண்ணேன், ஒரு கப் பாகுக்காக பீட்ரூட் ஜூஸும் எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு உளுந்து வேணும், பீட்ரூட் வேணும். வந்து இது பிழியறதுக்கு பால் கவரில் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃபில் பண்ணி கூட நம்ம பிழியலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்னது தான் இருக்குது, அதனால குட்டி குட்டி பட்டன் ஜாங்கிரி செஞ்சிடலாம். அப்புறம் அரிசி மாவு தேவை, அப்புறம் சோள மாவு தேவை, பாகு காய்ச்ச பாத்திரம், சர்க்கரை, இந்த பாத்திரம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம செஞ்சிடலாமா. தேவையான பொருட்கள் இதுதான். அப்போ சோடா இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லை, இதுதான் தேவை. வாங்க, நானுமே முன்னாடி ஜிலேபி ட்ரை பண்ணியிருக்கேன், இன்னைக்கு ஜாங்கிரி ட்ரை பண்ண போகிறோம். வாங்க செஞ்சிடலாம். இதுப்பா இந்த மாதிரி நல்லா பசன்னு வந்திருக்கு, லைட் பிங்க் கலரில் வந்திருக்கு. கலர் சேர்க்காம சுடுறதுக்காக தான் நான் வந்து பீட்ரூட்லேயே ஊற வச்சேன். நல்லா மாவு பசன்னு சூப்பராக மழுமழுன்னு அரைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நல்லா மாவு வந்து பசன்னு இருக்கு. இப்போ இந்த டைமில் என்ன சேர்க்கணும்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 8 ஸ்பூன் சோள மாவு. 1 2 3 4 5 6 7 8. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா ஒரே பக்கமாக கலந்து விட்டுடலாம். மாவு வந்து இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மாவை வந்து நான் பாத்திரம் மாற்றிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி டப்பா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பால் கவர் வேணும்னா பால் கவரில் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த டப்பாவில் வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லாக போட்டாச்சு, க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இது வழியாக தான் நம்ம குட்டியாக பிழிய போகிறோம். இப்போ வந்து அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்குது. இப்போ வந்து பிழிஞ்சு பார்த்துடலாமா. குட்டி குட்டியாக தான் போடுறேன். இப்போ அது பொரிக்கலாம், அதுக்குள்ளே பாகுக்கு ரெடி பண்ணிடலாம். சொல்லிடுறேன். இந்த கப்பில் தான் உளுந்து எடுத்தேன். இப்போ பீட்ரூட் ஜூஸும் வந்து சர்க்கரையும் இந்த கப்பில் தான் எடுத்தேன், பீட்ரூட் ஜூஸும் இது தான் எடுத்திருக்கேன். மாவை வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸை ஊற்றிட்டு
இதே கப்பில் நம்ம வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம், சுகர் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம். அதை பிசுக்கு பதம் வந்தால் போதும், அடுப்பில் வச்சிடலாம். அதை இப்போ இந்த பாகு கூடயே ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி போட்டுடுறேன். அது பாட்டுக்கு சிம்மில் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த ஜாங்கிரியை ஒன்று ஒன்றா இதில் திருப்பி போட்டுடலாம். இந்த அளவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். என்னன்னா சிம்மிலேயே வச்சு தான் நம்ம சுடணும், அதுதான். அப்புறம் அடுத்த இடையும் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். ரொம்ப அந்த ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி ஒரு பிசு பிசுப்புன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது இந்த பீட்ரூட் சுகர் வந்து லைட்டாக வார்மாக இருக்குது. இதில் வந்து இந்த ஒரு இடை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம். ஃபுல்லாக ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம எடுத்துடலாம். செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். சூப்பராக பட்டன் ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி, குட்டி ஜாங்கிரி ஏதோ ரெடி ஆயிடுச்சு. பிழியறதுக்கு தான் கொஞ்சம் அந்த குட்டி இதில் பிழியறதுக்குதோ, இந்த குட்டி இதில் பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசி ஈடு அது போட்டு ஜீராவில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஆனால் டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அவ்வளோதான்ப்பா, ஒரு வழியாக சுட்டு முடிச்சாச்சுப்பா. ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி, பட்டன் ஜாங்கிரி ஏதோ ஓரளவு வந்தது. தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் பண்ணணும், பண்ணியாச்சு. அதுவும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.